அந்த ஒரு நொடிக்காக அந்த உசிறு வாழுது. மச்சான் 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 கடி தூண்டு மாதிரி என்ன பண்ணல அவன் இஷ்டப்படுறான் நான் கஷ்டப்படுகிறேன் என்ன பண்றது இதுதான் ஏதோ கட் பண்ணி புட்டு வச்சா உறவுக்காகத்தான் புட்டு வச்சா உறவுக்காகத்தான் சரி, வீண் வார்த்தைகள் போகட்டும். அது எவ்வளவு நாள் ஆடும்? உன்னால ஆட முடியாது. என்னால ஆட முடியாது. எப்படி ஆடுறே முடியாதுடா. முடியாது. என்னடா? வந்து காட்டுமா. காட்டுமா. இல்ல வந்து காட்டுறா. என்னத்த காட்டுறது? வந்து காட்டுறா பார்க்கலாம். எந்தல காட்டிடுவான். சரி, வீண் வார்த்தைகள் போகட்டும். தெய்வ கலாச்சார திருச்சபை. திருச்சபை நாடி ஒரு ஆண்மகனாக தோன்றி பெண் வேடமிட்டு வந்திருக்கிறேனே. என்னது? நம்ம புற ஊக்கெல்லாம் நான் யார்? என் பேர் என்ன? ஊர் என்ன? கேட்டியாடா கொல்லுவாயா? சக்காலத்துக்கு கம்பெனி இருந்தாங்க சொல்லுவாங்க கொல்லுவாங்க. என்னுடைய பேர் விளக்கத்தை சொல்லுவாயா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பெண்களுக்கு மின்னழகு. ஆமா ஆமா, ஒரு பெண்களுக்கு மின்னழகு. இந்த பொண்ணுக்கு என்ன அழகு சொல்லு பார்க்கலாம். இவளுக்கு புத்தழகு. நான் தான் தேவ கன்னிமார்கள். என்னுடைய பேர் என்ன தெரியுமா? வைஷ்ணவடி. வைஷ்ணவன் என்று சொல்லிவிட்டேனே. வைஷ்ணவன் சொல்லிவிட்டேனே. இது எதற்காக வரணும்? என்ன காரணம்? என்ன விஷயம்? என்ன ஊர்ல என்ன ரெடி பண்ணிட்டியா? எதற்காக வந்திருக்கேன்? சொல்லுவா.
மருமகள் அழைத்திருக்கிறார். சென்று பார்க்கணும். அதற்கு முன்னாடி என் தங்கச்சி இருக்குதுடா. தங்கச்சிக்கிறாளா? கூட்டின்னு வர போமா. தங்கச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? போ போ கூச்சு. மாதர்குல சிகாமணியாக விளங்கக்கூடிய ஆமா அதே சஞ்சு மாமா என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு மகளாக வாய்த்தேன். தாய்க்கு மேலான எந்த நன்னி துளசி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். யார் என்றால் அப்பா உனக்கு உன்னை ஈசனார் அழைத்தாரா? உனக்கு இருகடம் கொடுத்தாரா? பரமனார் அழைத்தாரா? உனக்கு படுகடம் கொடுத்தாரா? இந்த பொய்யுலகம் என்று சொல்லக்கூடிய தாய் கருவறையில் பிறந்தமோ வளர்ந்தமோ இறந்தமோ என்று மனிதரை பிறந்த எதுவுமே சாதித்து கிடையாது. கண்டிப்பா அது போல பிறந்து வளர்ந்து இறந்து விட்டாயே, இந்த பொய்யுலகத்தை விட்டு மெய்யுலகம் சேர்ந்திருக்கிறேன் என்று மன வருத்தத்தோட தந்தையார் மீது பணம் கொடுத்திருக்கிறார். அதே தந்தையாரோ துளசி அம்மையாருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டனை வேண்டுகிறோம். அம்மையார் கொடுக்கிற ரோஜா புஷ்பம் நாடு மணிக்காக ஆசிக்காக புதுகர்ம மாநகரத்தை சேர்ந்து அன்பு அண்ணனாக விளங்கக்கூடிய மார்கண்டன் ஐயா அவர்களும் அதே சக்தி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரா பிறந்தா ஒன்று வெட்டி வைக்க வேண்டும், ஒன்று கட்டி வைக்க வேண்டும், ஒன்று நட்டி வைக்க வேண்டும். எதாடா விளக்கம் தெரியல இல்லையா? ஒரு மனிதரா பிறந்தா வெட்டி வைக்க வேண்டும் என்றால் ஒரு கிணறு ஒன்று ஊரில் ஒன்று இருந்தா கிணறு ஒன்று வெட்டி வைக்க வேண்டும். இதுக்காக மதிய நேரம் பசி மயக்கும். அந்த பசிய பட்டியனோட வருகின்ற போது என்னடா கேட்கும்? சாப்பாடு இல்லாம என்ன கேட்கும்? தண்ணீர் கேட்கும் இல்லையா? அப்போது அந்த மகராயன் வெட்டி வைத்த கிணத்தில் பார்த்தால் ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீராக படுத்த ஒரு சொம்பு குடித்தால் அந்த தாகம் என்று சொல்லக்கூடிய அடங்குடனே நினைக்கும் உள்ளம் நினைக்கும். எந்த மகராயன் இந்த கிணறை வெட்டி வைத்தானோ நல்லா இருக்கட்டும், மனுஷரை வளர்த்துறாங்க பாரு, கண்டிப்பா அந்த வெட்டி வைத்துடைய அந்த புண்ணியம் அவருக்கு சேருமா? கண்டிப்பா. அப்படி ஒன்று கட்டி வைக்க வேண்டும். கண்டிப்பா. ஒரு ஆலயம், ஒரு ஊரில் ஒன்று இருந்தால் ஆலயம் ஒன்று இருக்க வேண்டும். கண்டிப்பா. அந்த ஆலயம் என்று சொல்லக்கூடிய கோயில் பார்த்தால் நல்லவர் கெட்டவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் அனைவர்களும் பாதப்படும். கண்டிப்பா. அந்த பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவனடி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் பார்த்தால் எந்த நிமிர்ந்து எந்த கிரகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஆலயம் ஒன்று இருந்து அந்த கடவுளை வழிபாடு செய்தால் தலை என்று சொல்லக்கூடிய தலைவணங்கி இல்லையா? கண்டிப்பா. அப்போது எந்த மகராயன் கட்டி வைத்த கோயிலோ அந்த கோயிலுக்கு சென்றவுடனே பாவம் புண்ணியெல்லாம் விமர்சனம் ஆனது நாம நினைத்தபடியே நடந்தது என்று அப்ப கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த புண்ணியம் யாருக்கு சேரும்? கட்டி வைக்கிறவனுக்கு சேரும். அதே
அப்படி ஒன்று நட்டி வைக்க வேண்டும் என்று சொல்கிறேனே எதடா ஒரு மரத்தை வந்து நட்டி வைக்க வேண்டும். ஆமா, வெயில் நேரத்தில் பார்த்தா பாத வழி என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டு வழியாக நடந்து சென்று போகக்கூடிய வேலையில் காலாகப்பட்டது பாதமாகப்பட்டது அனல் என்று சொல்லக்கூடிய அனல் பட்டு காலாகப்பட்டது வைக்க முடியாது. அப்போது அந்த மரம் இருக்குது பாரு, அது படர்ந்து நெகிழ தரும். கண்டிப்பா அந்த மரத்தில் சேர்ந்தனால உட்கார்ந்து எந்த மகராயன் நட்டி வைத்த மரமோ இவ்வளவு அழகா குளிர்ச்சியா இருந்தது என்று நினைப்பார்கள். அந்த புண்ணி யாருக்கு சேரும்? அதே போல மாமாவாக விலகக்கூடிய சஞ்சீவன் மாமன் இருக்கிறார். அதே மாமா இந்நாளில் மனம் எடுத்துக்கோட இன்று இரவெல்லாம் கொடுத்து வாழ்த்துறாங்க. வருஷம் பூரா இப்படி கண் முடிச்சு அவர் வாழ்த்தது கிடையாது. ஏன்னா இறந்த நிலைக்கு ஒரு துக்கம் கண்டிப்பா 10-11 ஆச்சுன்னா அவ்வளவுதான்டா. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மாமா மச்சான் அப்பா பாட்டன் தாத்தா எல்லாமே அதுக்கு போன உடனே யாரும் அவ்வளவுதான். ஏன்னா போற வர போதில்ல கண்டிப்பா. அது போல மாமன் கொடுக்க ஐயா அவர்களோ அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு குறையில் நம்ம பாதுகாப்பு அணினை விடுகிறோம். அண்ணவர்கள் ஒரு வஜபஸ்மன் ஆடி மணிக்காக யாரா இல்லம்மா உங்க அப்பா அடிக்கு உனக்கு அடிக்க நல்லா இருக்குன்னு சொன்னம்மா. எனக்கு தவந்த அப்பா, எனக்கு தவந்த மாமா, எனக்கு தவந்த தங்கச்சி, எனக்கு தவந்த ஃபேமிலிடா. ஃபேமிலி மத்தாள்கார மாதிரி தான் தெரியுது. அப்ப முன்னு ஃபேமிலியா எல்லாம் இருக்கிறது. நாங்க ஒரு குடும்பமா இருக்கிறோம். எப்படியா வச்சுக்காங்க. எது வந்தாலும் பகுரு வீங்காது பாத்துக்காங்க. ஒரு குடும்பமே வந்துக்கிறேன் நாங்க. சாமி எது இருந்தாலும் பகுரு வீங்காது பாத்துக்காங்க. எல்லாருமே நாங்க குடும்பத்தோட தான் வருவோம், குடும்பத்தோட தான் போவோங்க. யாரு என்ன சொன்னா சரிப்பா. அப்படி மாபெரும் மக்கள் சபை என்னை பார்த்தால் இப்பெல்லாம் நோன்றதுல
இனி சீட்டு ஏன் பாவா அது அப்புறமா நல்லா இருக்கும். இல்லையா? இந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் ஓடிடலாம். சரிங்க. அப்படி அதுக்கெல்லாம் சம்மதப்பட்டு வந்திருக்கிறேன். ஆமா. ஆடு கொலையா முன்னு இது கொலாய் முன்ன. உங்க புலவன் அவனுக்கு பிடிக்கலையா? ஆமாயா அவனுக்கு பிடிக்கலையா? நடக்கும்போது நான் கூத்தப்பா. என்னடா பிரச்சனை? ஏய்! கை பாருங்க. எது நோட் பண்ணா பாரு. அம்மா, மேடம் அப்படி ஆசைப்படுறாங்க. நாளைக்குமா? பொண்ணு நடந்துட்டா பேசு. யா. என் பொண்ணு நடந்துட்டா ஆ. நான் நடிச்சதுக்கு ஆமா. நான் நடிக்கிறது நீ நட. ஐயா. ஏய், அதே கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது. சரி மாமா, கோமாளி மாமா. சொல்லுமா. அப்படி ஆய். மாபெரும் மக்கள் சபை ஆய். சபையின் முன் தோற்றம். ஆமா. அடியால் பெண்ணாக வரக்கூடிய நேரம் நான் யார், நான் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவள், ஆமா. விளக்கம் தெரிய வேண்டும் இல்லையா? பரவாயில்ல, இன்னைக்கு தான் குச்சி கோடாம கரெக்டா உட்காந்துக்குது. ஏப்பா, பின்னாலும் வேலைக்கு ஒரே அடி நடக்குவான். அது போல இன்னைக்கு கரெக்டா அடக்கம் ஒடுக்கம் அமரருள் உயிர் ஓக்கப்படும். ஏய் ஓக்கப்படுவாங்க. இருக்க வேண்டும் நரம்பு. இல்லையா? சரிப்பா வசதி. சொல்லுமா சொல்லுமா. ஆடுறதுலாம் சொல்ல ஒரேலாம் சொல்ல வேற உட்காடாதம்மா. ஏடா இப்பதான் நம்ம ஆபரேஷன் பண்ணி வந்துட்டோம். எதுக்கு? குடுங்கடி பாரு. ஆனா தேடி போட்டுக்குது. பாப்பா நீ தானே பண்ணி வந்த 5 கிலோ அரிசிக்கு யாரியா? நீ நான் பண்ணி வச்சுட்டேன் போய். நீ பண்ணா என்ன 150 ரூபாய் காசு. 150 ரூபாய் காசு 5 கிலோ அரிசி வாங்கி நீ தானே பாரு, என்ன சட்டியா கிடக்குது. பாரு. பாரு, எங்கேயும் உட்கார்ந்து தானே. டேய் ஒழுங்கா, ஒழுங்கா. என்ன ஒரே ஒரு ஏய் என்ன கரெக்ட்டா கரெக்ட்டா பாத்தியா உரிக்கிறேன் உன்னை எப்பயோ பார்த்துட்டாங்கல்ல உள்ளே உள்ளே வா. நீ பண்ணிட்டுன்னு நான் தான் உனக்கு பார்த்தாங்களா இல்லையா எல்லாரும் கேளு நீ என்ன பின்னாடி தான் காப்பாத்து. இல்லப்பா, ஆனா சரி. வாமா. சரிங்க. அப்படி தெய்வலோகத்தில் ஆய். சிவபெருமானுக்கு ஆய். தினமும் பூக்களை பறித்துக் கொண்டு வந்து பூஜை செய்வது வழக்கம். ஈரா. நாங்கள் சப்த கன்னிமார்கள். நான் ஏதோ சப்பர கடிங்க தான் சொல்றேன். ஏய். சப்பர கடி. வைஷ்ணவி, சாமுண்டி, முகேஸ்வரி, இந்திராணி அப்படி பல பெயர் எங்களுக்கு உண்டு. எத்தனை பேர் மாணிக்க? நாங்க 7 பேர், 7 கன்னி கள்ளி பெண்கள். கன்னிப்பெண். கல்லிலடா கன்னி பெண்கள். கன்னிதான் சொன்னான். திருமணம் ஆகாத பெண்களுக்கு தான் கன்னி பெண் என்று பெயர். அது ஒரு பொண்ணு தான். இல்லம்மா, அது கால் நோன்னு இன்னைக்கு நம்ம அது நேற்று கொண்டு போய் அடுத்த வரையில இன்னைக்கு ஏமாத்தி பிடிச்சி. அது சேவல் பொண்ணு. சரிப்பா. அப்படி தேவக்கன் என்று சொல்லிவிட்டாலும் இந்த நாள் பிரபந்தம் யார் அழைப்பது?
புள்ளக்கிட்டு போனா உண்மையா இருக்கியோ நான் சொன்னேன் இல்லையா அவங்க நீ அடிக்கிற ஒரு அங்கலா புடிச்சாரு அவன் மேல ஒரு தள்ளி விடுவாங்க தெரியும் ஏன் நீங்க இதெல்லாம் கலர் நீதான் கலர் எப்படி எல்லாம் முன்னாடி பாத்துருக்குறான் இந்த சட்டியில மத்து கடிவாங்க பருப்பு கடிவாங்க சட்டியில மத்து கடி சட்டியில மத்த போய் பருப்பு கடிவாங்க இந்த புள்ள எந்த இந்த மத்து கடி சொல்லுமா சொல்லுமா அப்படி வர வர சத்தக்கனி என்று சொல்லிவிட்டால் அக்காவை பறிக்கணும் பா. அக்கா மாதிரி இருந்தா அக்கா மாதிரி இல்லையா அக்கா ராகே கேது சனி இல்லம்மா போடா இதே நல்லது ஏன்னா வத்துல சொத்துல எங்களை கேவலப்படுத்துற எங்க தகுதி என்ன எங்க தராதரா யாரோட பார்த்து சொல்றேன் வெத்தல சொத்துல ஒவ்வொன்னு தங்கம் வெள்ளி பித்தாளன் மட்டும் நினைச்சிட போற உனக்கு இவங்கள பார்த்தா எப்படி தெரியுது கண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படியே அழகா லட்சிரிக்குது என்ன நான் சொல்றேன்னா இவன் வந்து தகுதி தகுதின்னு சொல்லிட்டு 7 நாட்டு சரி பிடிச்சிடலாம் என்ன குங்கே புடிச்சு கிஷன் கேக்குறேன் நானக்கா கொண்டு வாயில எரமாத புடிச்சு கிஷன்றீங்க இல்லையா இப்பதான் பவுனே போய் நான் மாசி வரல கம்பெனி எப்படி நான் ஒண்ணு தங்கண்டா ஏய் தொடடா அது உட்கார் போ டோன்ட் டச் திஸ் பாரு வடங்க ஏய் வடங்க பாரு தலை வளைக்குதுல தலை வாழையில ஏல போட்டா பச்சை வாழையில போட்டா வாழையில எடுத்து போட்டா எச்சல மாதிரி அப்படி உட்கார்க்கணும் அப்படி உட்காரு இல்ல நீங்க அத்துக்கிட்டே போயிரு போடா அப்படிதான் ஏடா பாப்பனே அந்த எச்சலுக்கு எத்தனை நாய் காதுன்னு தெரியுமா நான் சொல்றேன் அப்படியே 10 நாய் 15 நாய் வந்து எச்சல் நக்குது படுத்து அப்படி இருந்தாலும் என்னமா காரணம் அக்கா அப்படி இருந்தாலும் ஏனோ அப்படி இருந்தக்கூடிய நேரத்தில் எங்களை அதிசீக்கிரமாக அழைத்திருக்கக்கூடிய காரணம் ஏமா சொல்லுக்கா ஏமா தங்கச்சி எடுத்து போட சொல்ல அந்த குச்சி எடுத்து போறாப்ல அப்பா அதனால இந்நாளில் பரிவந்தோம் இதற்காக அழைத்திருக்கிறோம் என்ன சமாச்சாரம் சம்சாரம் அதனால எதற்காக அழைத்திருக்கிறோம் சப்தக்கன்னிமார்கள் 7 பேர்கள் அந்த 7 பேரிலே பார்த்தால் அக்கா மொத்தவா தங்கை மரம் வர வேண்டும்
சொல்லுதா அப்படி இருந்தாலும் தங்கை மரணா வர வேண்டும் சரி எங்க சொல்லுவோம் பிறந்தவனம் என்று சொல்லக்கூடிய கானகம் சென்று நீராடி விட்டு மலையெல்லாம் பறித்து வந்து எல்லாம் வல்ல அந்த சிவபெருமனே வளர்வது வழக்கம் இருப்பது வழக்கம் இல்லையா மூத்தவர் அக்கா இருக்கிறாரே ஏதோ காரணமா என்ன காரணமா தெரியவில்லை சொல்லிட்டு வரணும் இல்லையா அண்ணா கோமாளி மாமா தண்ணி ஊத்திக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் எங்க நிக்கிறீங்க அவங்க பின்னாடியே மின்னியா அப்படி இருந்தாலும் மூத்தவள் அக்கா இருந்தா தங்கை மரம் மாறுவடம் வந்து விட்டார் என்று சொல்லுமாமா சொல்றடே தம்பி இப்பதான் கணக்கெடுக்கிற எப்படி 2 10 நல்ல திட்டமாக்குது 3 கொஞ்சம் சங்கிக்குது காலேஜ் 10 மாதிரி பை என்ன வச்சு பாக்குறியா இல்ல சொல்லுமா வந்துருக்காங்க கூட்டடா போடா எங்க அக்கா கிட்ட போனாயே என்னாடி சொன்னாரு சொன்னாரேமா என்ன சொன்னாங்க சத்தியமா சொன்னாரு என்ன சொன்னாங்க சத்தியமா சொன்னாரு என்னடா ஏய் நீ தேவடியா நாட்டி பார்க்கலாம் சொல்லுமா என்னம்மா என்ன சொன்னாங்க சொன்னேம்மா என்னடா அந்த பை சுண்ணி தேவடியா பையா என்ன அங்க வந்து போங்களா ஒரு ஆள் திருப்பத்தூர்ல இருந்து ஒரு ஆள் மும்பைல இருந்து ஒரு ஆள் சேலத்துல இருந்து ஒரு ஆள் மதுரையில இருந்து ஒரு ஆள் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஆள் ஈரோட்ல இருந்து ஒரு ஆள் தருமபுரியில இருந்து எனக்கு இதுக்கு தான் வந்துருப்பாங்களான்னு கேக்குறேன் நான் என்னது ஊர் என்னது எவங்க போனா இதெல்லாம் வந்துங்கன்னு சொல்றடா பெருமையா சரிம்மா வர முடியும் அப்படி இருந்தாலும் வாங்கி போலாம் அக்கா சொல்லுவாங்க வண்டிக்கரவே மாட்டே கொஞ்சம் பத்தையா வாடிங்க இது வாடங்க ஏய் வாடங்க டேய் எங்கடா போறதுங்க டேய் எங்கடா போறதுங்க எங்க போறதுங்க எங்கடா வாடங்க டேய் வாடங்க ஏய் வர மாட்டியா ஏய் ஏமா அவன் போடா ஏமா வாடங்க ஏமா அவன் போடா அக்கா அப்படியே அவன் என்ன போய் சரி இங்க வந்துட்டா
அக்கநிதி கூறும் தன்மொழி தேவர்